மக்களே, இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செஞ்சி ஃபோர்ட்டுக்கு போகிறோம் மக்களே. செஞ்சி ஃபோர்ட்டுக்கு போகிறோம். அன்றைக்கி ஒரு லாஸ்ட் வீக் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு டைம் இல்லாமல் பாதியிலே போயிட்டு திரும்பி வந்துட்டேன். இன்றைக்கி போயிட்டு ஃபுல்லாக விசிட் பண்ணி உங்களுக்கு அழகாக வீடியோ எடுத்து காட்டலான்ட்டு கிளம்பியாச்சு மக்களே. நம்ம இன்றைக்கி வண்டியில் தான் போகிறோம். இவ்வளோ நாள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைமாக வண்டியில் போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் மக்களே. போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊரை விட்டு கிளம்பியாச்சு. என்னடா போயிட்டு வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. இப்போ பாருங்க, கிளம்பி வண்டியில் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இந்த வண்டியில் தான் போகிறோம். இன்றைக்கி ரெட்டு இந்த வண்டியில் தான் போகிறோம். சரிங்க, பாய். பெட்ரோல் 200 போட்டு போக வேண்டியதான். பத்து மணிக்கு டோல்கேட் வந்தாச்சு. உருளைப்பட்டு டோல்கேட்டு. ஹாய் மக்களே, செஞ்சி இன்னும் 34 கிலோமீட்டர் தான் இருக்குது. நேராக ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு போட்டிருக்கு. இன்னும் ஒரு 34 கிலோமீட்டர் தான் செஞ்சி. அதுக்கப்புறம் ரீச் ஆகிடுவோம் செஞ்சிக்கு. செஞ்சி ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. ராஜாக்கோட்டை போகிறோம். இல்லை சொல்கிறேன் மக்களே, இது பாருங்க, இதான் ராஜாக்கோட்டையோட உள்ள போயிட்டு இருக்கோம். பார்க்கிங் ஏரியா. கீழே வண்டி விட்டுட்டு இதான் மெயின் என்ட்ரன்ஸ். இதான் மக்களே டிக்கெட் சென்டர். இங்கே தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இங்கே தான் வாங்கணும். மக்களே உள்ளே போகிறோம். இதான் டிக்கெட். டிக்கெட் வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். டிக்கெட்டை காட்டு.
ஒரு ஆளுக்கு 25 ரூபா, 2 பேர்த்துக்கு 50 ரூபா டிக்கெட்டு போட்டு, பார்க்கிங்கு 15 ரூபா டிக்கெட்டு, பைக் பார்க்கிங்க்கு டிக்கெட் போட்டுட்டு இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஃபுல்லாக சுற்றி மலை. அப்போல்லாம் இந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு பாருங்கள், பள்ளமாக போட்டு வச்சுருக்காங்க எல்லாம். ஒரு இந்த இதில் தண்ணி நின்று இதில் முதல்ல எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம், எதிரிகள் யாரும் உள்ளே வராத அளவுக்கு அவ்வளோ சேஃப்டிக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் இப்போ உள்ளே போக போகிறோம். வாங்க, உங்களுக்கு இன்னைக்கியோட அந்த காலத்துக்கு நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். அதாவது கிங்ஸ் இருந்த காலத்துக்கு இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம். கதை பாருங்க முடியும். இதை பார்த்து தந்தா ஆச்சரியப்பட்டேன். நான் கூட ஸ்டோரி போட்டிருந்தேன் தெரியுமா, ஸ்டோரி போட்டிருந்தேங்கடா, அது இந்த இடம் தான். எப்படி இருக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது வர்றா கிணறு, அது சூப்பராக இருக்கு பாருங்க பிளேஸ். இப்போ கரெக்டாக டைம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க மணி வந்து 11:43. கரெக்டாக 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க இடம். குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்தில் வந்து தூர் வர்றாங்க போல. இப்போ அதில் உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, போர்டு வச்சுருக்காங்க பாருங்க. நான் சொன்னலடா ராஜ சிம்மாசனம், அதுதான். அதில் உட்காந்து எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லிட்டு இருப்பார் போல் இந்த காலத்தில். நானே யூடியூப் சேனலில் பார்த்தேன், அப்போ அதில் சொல்லியிருந்தாங்க. சிம்மாசனம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இதில் தான் ராஜா மேலே உட்காந்துருப்பார். இப்போ படுக்க இல்லைடா, இது சிம்மாசனம். ஒரு சிம்மாசனம் மட்டுமே எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்க நல்லா. இதில் தான் மக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அதை நினச்சி பாருங்கள், அந்த மூமெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும்ல. அதான் மண்டபம், திருமணம் அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறது. அப்படியே மகாராஜா வரும்போது மகாராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும்ல. இந்த வழியாக பாருங்கள் படிக்கட்டு எப்படி கட்டியிருக்காங்கன்னு, சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த படிக்கட்டில் இது வந்து ரவுண்டு படிக்கிறது மாதிரி வாங்க பார்க்கலாம். ராஜா கோட்டையில் இருக்கும். இது ராஜா கோட்டை, ராணி கோட்டை அங்கே இருந்து. இங்கேருந்து பார்த்தாலே ராஜா ராணியும் 2 பேரும் சைட் அடிச்சுப்பாங்க இங்கேருந்து. அது ராணி கோட்டை, இது ராஜா கோட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது ஃபுல்லாகவே ஒரு சிறுசாலை தான். இது ஃபுல்லாகவே குதிரைகள், இதெல்லாம் குதிரைகள் அடைக்கிறது. குதிரைங்க இதில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க பேர் என்ன, இந்த கைதிகள்லாம் இருப்பாங்கள்ல, கைதிகள்லாம் இதில் தான் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அது ஒரு கைதிக்கும் ஒரு அறை தனித்தனியாக இருக்குது. வாங்க காட்டுறேன். இது ஃபுல்லாகவே வீடு இது அப்புறம்னா கைதிகளை அடைச்சி வைக்கிற இடம் தான் இதெல்லாமே. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க.
எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கைதியை அடைச்சி வைக்கிறதுக்கான ஒரு இடம் இது. இங்கே பாருங்க மண்ணெல்லாம் எப்படி சூப்பராக ஒரு மாதிரி இதாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுங்க இது. அப்போது அந்த காலத்துலலாம் எப்படி இருந்திருப்பாங்க, இதுக்கெல்லாம் அடித்து வச்சுட்டு ராஜா அப்படியே இது பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே தான் எல்லாமே சொல்லுவாங்க போல். ராஜா அங்கே உட்காந்து இங்கே தீர்ப்பு வழங்குறது, யார் யார் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ. இது வந்து ஒரு பஞ்சாயத்து இடம் மாதிரி, நம்ம ஊர்லலாம் கிராமத்துலலாம் இருக்கும்ல பஞ்சாயத்து, அந்த மாதிரி. இது அவங்களுக்கு கோர்ட்டு அந்த காலத்தில். இப்போ தான் கோர்ட்டு நம்மளுக்கு வந்துச்சு. ராஜா அங்கே உட்காந்து இங்கெல்லாம் வழங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து உள்ள தூக்கி போடுற இடம். இங்கே பாருங்க இது ஒரு இடம். அப்படியே இது உள்ள இங்கே பாருங்க ஜன்னல்லாம் வச்சு சூப்பராக இருக்கு. அது சீனியர் கைதிக்கு. இது வந்து என்னன்னு தெரில, பூட்டி போட்டிருக்காங்க. மழை பெஞ்சா மழை நீரை வெளியேற்றத்துக்கு எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க அழகா. இந்த தண்ணி அப்படியே அந்த சைடாக வெளியே வரும் போல. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். மக்களே எங்கே பாருங்க மக்களே, இப்போ எப்படி இருக்கு பாருங்களா, இடிஞ்ச நிலையில் இருக்குது இப்போ எல்லாமே. இதெல்லாம் இது அப்படியே அங்காண்டு போனீங்கன்னா இதுதான் இருக்கும், காடு தான் இருக்கும். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க ஃபுல்லாக அடம்புல தான் இருக்குது. இந்தா இங்கே தான்டா ஃபோட்டோ எடுத்தேன், அந்த அணைக்கண் போட்டு வச்சுருந்தால. இங்கே பாருங்க இது என்னன்னு தெரியுமா, தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வா, அது மாவரைக்கிற இடம், கொடக்கல். அவைலபிள். பாருங்க கிணறு, காசுலாம் உள்ள கடைக்கு போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா, அவ்வளோ ஆழம்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இது மழை நீர் சேமிக்கிறதுக்கு அவசரம் நினைக்கிறேன், குடிநீராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில். ஆஹா, அங்கே ஃபோன் அடிக்கிறான்டா. ஏன் வா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா இடமும் கீழே எல்லா இடமும் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மேலே ஏறலாம். மேலே காட்டுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ கொக்கை மாதிரி இருக்கு. அது மேலே இருக்கும். வாங்க வாங்க காட்டு. ஐயோ வேற ஃபோன் பண்றான். டாப்புக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மாதம் வேற ஃபோன் பண்றான்டா. அடிக்கிட்டோம், மேலே ஏறி பார்த்துட்டு. இதுக்கு மேலே ஒரு படிக்கட்டு இருக்கு போல ஏட்டுங்க. மேலே ஏறுதா? லேபருங்க. ஐயோ கேட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லையா? இங்க பாருங்க கேமரா. இங்க பாருங்க, இதுக்காக கேட்டு போட்டாங்க, மேலே ஏற முடியல. இங்கேருந்து செஞ்சு பார்த்துக்கலாம். செஞ்சு கோட்டை இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இருட்டா இருக்கு, உள்ள இருட்டுங்க. கீழே இருந்து எப்படி அது இந்தாண்டி செவரு, இந்தாண்டி செவரு நடுவில் படிக்கட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் டிரைவரு. இதுக்கு மேலே வேற தெரியுதுங்களா,
இதுக்கு மேலே வேற படிக்கட்டு போட்டு வச்சிருக்காங்க போல. இது பாருங்க, இதுக்கு மேலே வேற படிக்கட்டு போட்டு வச்சிருக்காங்க. அது தெரியுங்களா? பாருங்க மேலே எவ்வளோ பெருசு பாருங்க. அதான் லைட் இல்லை, சூரியனோட ஒளி. மேலே என்ன இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாரு. இதெல்லாம் குடோன் போல. வெளியே வந்து அங்கே ஒன்று இருக்கா, அங்கே ஒரு குடோன் இருக்கா? அங்கேயா வரேன். குடோன் போல அரிசி சாமா இந்த இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. வா உள்ள பாசே பாசே. பாருங்க, செஞ்சி கோட்டையில் இது ஒரு குடோனாக இருந்திருக்கு போல். இதில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது மாதிரி 3 இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அந்த அங்கே ஒன்று இருக்குது, இந்த வழியில் ஒன்று இருக்குங்க. மேலே பாருங்க, இவ்வளோ ஹைட்டுக்கு எப்படி கட்டினாங்கன்னே தெரிலங்க. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, இதில் கொஞ்சம் பாறைகளாக இருக்குது. பாறை சுத்தாமல் விட்டுருக்காங்க பாரு. ஏதாவது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குங்க. அந்த குடோனு பெரிய குடோனுங்க, சரியான இருட்டாக இருக்குங்க. அதுவும் அப்படிதானா பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல குளம். பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. பராமரிப்பு இருந்ததுன்னா குளம் வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். பழைய காலத்து தண்ணிங்க எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்க. தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரில. இப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. வணக்கம் நண்பர்களை, இதோட நான் வீடியோவை என் பண்ணிக்கிறேன். அடுத்த பாட்டில் ராஜகிரி மலை உச்சி செல்லும் வீடியோ வரும். அதில் எதிரிகளை உள்ளே விடாமல் பாலங்கள், எதிரிகளை தாக்கிய வீரங்கிகள், கோவில்கள், நெற்களஞ்சியங்கள் அனைத்தையும் பார்ட் 2ல் விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட பயண வீடியோக்கள் வர வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.